ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் ட்ரெடிஷ்னல் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் பிதுக்கு பருப்பை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாக செய்யலாம். பிதுக்கு பருப்புன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பச்சை மொச்சக்கொட்டையிலேருந்து கிடைக்கிறது தான். தேவையான அளவுக்கு பச்சை மொச்சக்கொட்டையை ஒரு 7-8 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு, ஊறின பிறகு மேலே இருக்கிற தோலெல்லாம் பிதுக்கி எடுத்துருங்க. எடுத்த பிறகு ஒரு துணியை விரித்து அதில் எல்லாத்தையும் போட்டு ஃபேன் காற்றுல 10லேருந்து 15 நிமிஷம் லேசாக காய வச்சு எடுத்துக்கோங்க. அது தவிர 1/4 கிலோ அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன், 100 கிராம் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான குவான்டிட்டியை நீங்கள் எடுத்துக்கோங்க. முதல்ல நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். அதுக்கு அடுப்பில் ஒரு வடைச்சட்டியை வச்சு தேவையான அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் டைரெக்டாக எண்ணெயில் சேர்க்கறதுக்கு பதிலாக இதை பாருங்கள், இந்த வடிகட்டி இருக்கும் எல்லார் வீட்லேயுமே. இதில் நம்ம சேர்த்து செய்யும் பொழுது ஈஸியாக ஃப்ரை ஆன பிறகு எடுத்துடலாம். உங்களுக்கும் இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், எண்ணெய் தேவையான அளவுக்கு சூடாகிடுச்சு. கொஞ்சமாக பிதுக்கு பருப்பை எடுத்து நான் அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்த உடனே நல்லா நுரைச்சி வருது, நல்லா சலசலன்னு சத்தம் வருது. ரெடியான உடனே நமக்கு அந்த சலசலப்பெல்லாம் அடங்கி கலர் சேஞ்ச் ஆகி கிடைக்கும். அப்போ இதை எடுத்து நாம் இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஓட்டையாக ஏதாவது பிளேட் இருந்தால் அதில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. எக்ஸஸாக இருக்கிற ஆயில் எல்லாமே அதில் வடிஞ்சு வந்துடும். சலசலப்பு சத்தெல்லாம் அடங்கிடுச்சுங்க. பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதே போல் அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் டைரெக்டாக வடைச்சட்டியிலே போட்டிங்க அப்படின்னா எல்லாத்தையும் எடுக்கிறதுக்குள்ளே சிலதெல்லாம் கருகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது ரொம்பவே எனக்கு ஈஸியாக இருந்தது இந்த மெத்தட். பிதுக்கு பருப்பை வச்சு குழம்பெல்லாம் கூட செய்யலாம். நம்மளோட சேனல்லையே 2 ரெசிபி இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எல்லா பிதுக்கு பருப்பையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அடுத்ததான் நான் வேர்க்கடலையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதையும் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியான ரெசிபிங்க. நாம் எடுத்து வச்சுருக்கிற 3 மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் பிதுக்கு பருப்பு, வேர்க்கடலை, அவல், இந்த 3ஐயும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். வேர்க்கடலை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். எல்லா வேர்க்கடலையும் சேர்த்த பிறகு நான் மிச்சம் இருக்கிற அவலையும் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். அவல் ரொம்ப சீக்கிரமே ஃப்ரை ஆகிடும். எண்ணெய் எந்த அளவுக்கு சூடாக இருக்குன்றதை பொறுத்து அடுப்பு தீயை கூட்டவோ குறைச்சிக்கோ செஞ்சுக்கோங்க. கடைசியாக ஒரு கையளவு கறிவேப்பிலையும் பொரிச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், கறிவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை எடுத்து நம்ம போட்டுடலாம். ஃப்ரை பண்ண வேண்டிய எல்லா பொருளையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிதுக்கு பருப்பு, வேர்க்கடலை ஆல்ரெடி இதில் போட்டிருக்கேன்னா, கடைசியாக ஃப்ரை பண்ண அவலையும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி தேவையான அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். நான் 2 கையளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கங்க. அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய் தூளையும் சேர்த்துக்கங்க.
எல்லாத்தையும் சேர்த்த பிறகு நல்லா ஒரு கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பாத்திரம் ரொம்ப சின்னதாக இருந்தது, கீழே விழுற மாதிரி இருந்தது. அதனால நான் இந்த வேற ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா கீழே விழாமல் ஈஸியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. நம்மளோட டேஸ்டியான ஈஸியான பிதுக்கு பருப்பு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேலம் ட்ரெடிஷ்னல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.